ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மூணார் பக்கத்தில் மாங்குளம் என்ற ஏரியாவில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் டென்ட் சென்டர் ஸ்டே பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஸ்டேக்கு லாஸ்ட் ஆகஸ்ட் போயிருந்தோம். நாங்கள் போனது 5 மெம்பர்ஸ். ஸோ இந்த ஸ்டே நீங்கள் ரீச் பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் மாங்குளம் ரீச் ஆகணும். நீங்கள் மூணார் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மாங்குளமே போயிடலாம். ஸோ நான் இந்த ஸ்டேயோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்ட் கான்டாக்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேக்கு ஸ்பெஷல் என்னென்னா, இவங்க ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸே பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டேலேருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் போய் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இவங்ககிட்ட நிறைய விதமான காட்டேஜஸும் இருக்குது. லைக் ஏஃப்ரேம் காட்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. அண்டு இண்டிவிஜுவல் காட்டேஜஸ் அண்ட் ஃபால்ஸ் வியூ காட்டேஜஸ். நாங்கள் 5 பேர் போனதால் எங்களுக்கு எங்கள் 2 பெட்ரூம் காட்டேஜ் ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இவங்களோட இவங்க ஒருத்தருக்கு 4100 சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு. நாங்கள் அந்த 2 பெட்ரூம் காட்டேஜ் எடுத்ததில். ஸோ அந்த பேக்கேஜில் என்னென்னலாம் இன்க்ளூடுன்னா, உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வந்துடும். உங்களுக்கு செக்இன் டைம் ஒரு 1 PM. ஸோ உங்களுக்கு அந்த செக்இன் பண்ண லஞ்ச் வந்துடும். அண்ட் அன்றைக்கி நைட்டு ஒரு டின்னர் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். இது கூட உங்களுக்கு ஒரு ஜீப் சஃபாரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஜீப்பில் வந்தீங்க மாங்குளம் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ஜீப்லேயே மாங்குளம் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு அங்கேயே அவங்களே ஆனைக்குளம் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஆனைக்குளம் போய் பார்த்துட்டு எலிஃபென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி இந்த காட்டேஜஸ்க்கு ரிட்டர்ன் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் நைட்டு பார்பிக்யூ செட்டப்புமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் தேவைன்னு சொன்னால் அந்த சிக்கன் உங்களுக்கு பார்பிக்யூ செட்டப்பில் நல்லா செஞ்சு தருவாங்க. ஸோ எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டேஜஸ் தெரியும். ஏஃப்ரேம் காட்டேஜஸ் அண்ட் அதர் காட்டேஜஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் ஃபால்ஸ் கூட இந்த வீடியோ லாஸ்ட்டில் இருக்கும். தேங்க்ஸ். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண காட்டேஜ். ஸோ டோட்டலாக 2 பெட்ரூம் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்குறீங்க. இதுக்கு மேலே போனால் ஒரு சின்ன ஒரு பெட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் 5 மெம்பர்ஸ்க்காக 5 மெம்பர்ஸ் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது இந்த இடம். ஃபோட்டோ எடுக்க போயிருங்களா? அண்ட் இதுதான் நான் சொன்ன ஏஃப்ரேம் காட்டேஜஸ். இதெல்லாம் இப்போ நல்லா ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கப்பலாக வந்தாலும் ஒரு 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் இருந்தால் கூட மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் இதை அக்காமடேட் பண்ணும். ஸோ அவங்களாம் சூஸ் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் போனது ஆகஸ்ட்னால நல்லா ரெயின் இருந்தது அந்த டைம். எங்களுக்கு ஃபால்ஸில் ரொம்ப நல்லாவே தண்ணி வந்தது. ஸோ நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபால்ஸில் தண்ணி வரணும், அதெல்லாம் நீங்கள் முன்னாடி என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் இந்த கான்டாக்ட் வேணும்னா உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க.
இதுதான் இந்த ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், உங்களுக்கு காட்டேஜுக்கு அப்படி ரொம்ப பக்கத்துலேயே அந்த வழி இறங்கும். ஸோ இதோட நான் ஆடியோ ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா லைவ் சவுண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். தெரியல.